ஹே காய்ஸ், ஒரு கிராமத்தையே பெசல்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாரி மேலே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை நம்புவீங்களா? இது ரியலாக இருக்குது. அதுதான் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கெசல் ஃபொலிட் டெல ரோக்கான்னு சொல்லக்கூடிய வில்லேஜ். ஸோ இந்த சின்ன வில்லேஜ் பார்த்தீங்கன்னா லிட்டர்லி ஒரு மிகப்பெரிய லாவா ராக்ல டாப்பில் இருக்குது. ஸோ இது எப்படி பாசிபிளாக இருக்குன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா கேட்டலோனியான்னு சொல்லக்கூடிய ரீஜனில் தான் இருக்குது. ஸோ இந்த பாறையோட ஹைட் ஆல்மோஸ்ட் 50 மீட்டர்ஸ் வரை போகுது. அதாவது 16 ஃப்ளோர் பில்டிங்கோட ஹைட் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாறையோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரை போகுது. ஏன்னா அந்த பாறை பார்த்தீங்கன்னா 1,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி வால்கனிக் லாவா ஃப்ளோ ஆகி ஃப்ரீஸ் ஆகினதால் ஃபார்ம் ஆனது தான் இந்த பெசல்ட் ராக்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த ராக் மேலே தான் இந்த ஃபுல் வில்லேஜையுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. நேரோவான ஸ்ட்ரீட்ஸ், ஸ்டோன் ஹவுசஸ் எல்லாமே அந்த பாறையோட எட்ஜுக்கு ரொம்பவே க்ளோஸாக தான் இருக்குது. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், கீழே மிகப்பெரிய பள்ளம், மேலே ஒரு கிராமமே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 1000 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதாவது ரொம்பவே சின்ன கம்யூனிட்டின்னு தான் சொல்லலாம். இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே பெசல்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கற்களால் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதால் கட்டினதாலேயே இந்த ஃபுல் வில்லேஜுக்குமே ஒரு தனியான டார்க்கான யூனிக் லுக் கிடைக்குது. ஸோ நார்மலான வீடுகள் போல் இந்த வில்லேஜில் இருக்கிற வீடுகள் இருக்காது. அதே மாதிரி இந்த வில்லேஜில் நடந்தாலே நமக்கு இந்த வில்லேஜில் இருக்கிற அட்மாஸ்ஃபியர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹிஸ்ட்ரியை ஃபீல் தரும். நிறவான ஸ்ட்ரீட்ஸ், ஸ்டோன் ஹவுசஸ், பழைய பில்டிங்ஸ் எல்லாமே இன்னும் இன்டெக்டாக இருக்குது. மெடிவல் காலத்தில் நடந்த யுத்தம், அந்த காலத்தில் இருந்த ஆர்கிடெக்சர், சர்ச்சஸ் இதெல்லாம் ப்ரிசர்வ்டாக இருக்கிற மாதிரி அந்த வில்லேஜை பார்க்குறப்ப தோணும். அண்ட் மாடர்ன் வேர்ல்டில் இருந்தாலுமே இந்த கிராமத்தில் இன்னும் ஒரு பழைய காலத்து வைப் ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டூரிஸ்ட் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாறையோட எட்ஜில் நின்று கீழே இருக்கிற அந்த பள்ளத்தாக்கையும், அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளூவியான்னு சொல்லக்கூடிய ரிவரையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த வில்லேஜ் ஏன் உலகத்தில் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் ஆர்கிடெக்சருக்காக மட்டும் இல்லை, அந்த டேஞ்சரஸான லொக்கேஷனும் இது ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. சைடில் ஒரு ரிவர், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளம். அண்ட் ரொம்ப வருஷங்களாக அந்த வில்லேஜஸ் சேஃபாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இந்த டேஞ்சரஸான லொக்கேஷனில். ஸோ இதுதான் அந்த பிளேஸோட ஒரு ஒண்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த பிளேஸ் ஓவராலாக நேச்சரோட பவரும் மனிதர்களோட க்ரியேட்டிவிட்டியும் மிக்ஸான ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம்.